பா முதல்ல நீ எங்கப்பா போன? எங்க தங்கி இருந்த? கண்டிப்பா பரசு மாமாக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கேட்டா அவர் சொல்ல மாட்டேன்டாரு. நான் தாண்டா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். பா உண்மையை சொல்லுப்பா. இந்த ஆளா பணம் கொடுக்கலாம் வீட்டுல ஆள தூக்கிட்டு வந்தாரு. அவர் தான் அவனை கடத்திட்டு போனாரா? நான் ஒன்னும் அவரை கடத்தல. அவர் தான் என்ன தேடி வந்தாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. மனோஜ் கொடுத்து விட்டாரா? இல்ல சார், இது இவர் பையன் கொடுத்த காசு இல்ல. இது இவர் உழைப்பில் சேர்த்தது. இவரோட அம்மா இவருக்காக ஆசையா கொடுத்தது. நான் சேர்த்து வச்சிருந்த பென்ஷன் பணம் அது. எங்க அம்மா எனக்காக எழுதி வச்ச சொத்தை அடமானம் வச்சுதான் இந்த பணத்தை கொண்டு வந்து தர்றேன். நான் தான் டைம் கொடுத்துருக்கேனே, நீங்க பொறுமையாவே. இல்லை சார், இருக்கட்டும். நான் பணத்தை கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இல்லையா? என் பையன் மாதம் மாதம் பணத்தை கட்டிடுவான். அப்படி அவன் கட்டலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் எப்படியாவது கட்டிடுறேன். இது வரைக்கும் அப்பா வாங்கின கடனை பசங்க அடிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா முதல் தடவை பையன் வாங்கின கடன் அடைக்க ஒரு அப்பா படுற கஷ்டத்தை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவரோட சொத்தை அடமானம் வச்சு பணத்தை கொடுத்து என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என் மனசு என்ன உறுத்திருச்சு. இதனைக்கு உங்க அப்பா சைன் போட்டு கொடுத்த பத்திரம். இனிமே இந்த பணத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்காக நான் இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கேன். மனோஜ், நீங்க வாங்கின பணத்துக்கு எனக்கு வட்டி கட்ட வேண்டாம். அசலை மட்டும் மாசம் மாசம் 1 லட்சம் கொடுத்துருங்க.